ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போய்கிட்ருக்கோன்னா ஒவ்வொரு சுயம்புலிங்க சாமி கோயிலுக்கு போய்கிட்ருக்கோம். பாருங்கள், நான் ரெண்டு சைடும் ஆலமரம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணவே ரொம்ப நல்லாயிருக்கும். கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. நாம் இப்போ கடற்கரைக்கு போகிறோம். கடலில் கால் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம். நம்ம கடலுக்கு வந்தாச்சு. நல்லா காற்றடிக்கி, நல்லா சில்லு சில்லுன்னு நல்லா காற்றடிச்சிட்டு இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள். வாங்க, நம்ம இந்த கடலில் கால் நனைக்க போகலாம். இந்த மண்டபத்து வழியாக தான் நடந்து போகணும் கடலுக்கு. அலைகடல் ஆடி வரும் உவரியிலே எங்கள் ஆண்டவன் அருட்கடல் கோயிலிலே கலைக்கடல் சுயம்புலிங்கம் வீற்றிருப்பான். கலைக்கடல் சுயம்புலிங்கம் வீற்றிருப்பான். கருணை மழையாலே நனைந்திருப்பான். நம்மை அணைத்திருப்பான். கடல்ல கால் நினைச்சாச்சு. இப்போ தெப்பகுளத்தை பார்க்க போகலாம். தெப்பகுளத்தில் தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. நம்ம தெப்பகுளத்தை பார்த்தாச்சு. வாங்க, இனிமேல் பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம். நம்ம பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. வாங்க, நம்ம சுயம்புலிங்க சாமி கோயிலுக்கு போவோம். நம்ம சுயம்புலிங்க சாமி கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம மத்தியானம் 1:30க்கு வந்ததுனால நடை சாத்திருக்கு. 4 மணிக்கு நடை திறக்கும். ராத்திரி 7 மணிக்கு பூஜை நடக்கும். நம்ம வெளியே நின்று சாமி கும்பிட்டு போகலாம். கோயிலுக்கு முன்னாடி இந்த மண்டபம் தான் இருந்துச்சு. அதில் தான் இப்போ கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சுயம்புலிங்க சாமி கோயிலுக்கு அடுத்தால பிரம்மசக்தி அம்மன் கோயில் இருக்குது. கோயில் கடைக்கு பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தால பேச்சியம்மன் கோயில் இருக்குது. மரம்லாம் நிறைய இருக்குது. இடமெல்லாம் நீட்டாக அழகாக இருக்குது. இது சாஸ்தா கோயிலுக்கு போக பாதை. கோயிலுக்கு போக வழியில் நிறைய ஆலமரம் இருக்குன்னு சொன்னோம்ல, அதில் ஒரு மரத்தில் நிறைய பழங்காய்ச்சி இருக்குது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.